போகியப்பா. நம்பிட்டேன். ஏய் உஷானிசா கேட்டுக்கங்கடி, போகி கொண்டாடுறாங்களாம். குளிர் தாங்காம நெருப்பு கொளுத்தி வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இதுல போகியாமல்ல போகி. காலையில எழுந்திருச்சு போகி எவ்வளவு சூப்பரா கொண்டாடுறான். என்ன நக்கலா இருக்காங்களா பார்த்தா? ஹலோ பாஸ், அப்பனா கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? ஏன் நெருப்பை சுத்தி வர்றீங்க? அத்தனை பகவான வணங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேரு தான் குளிர் காயிறது. டேய், எங்களுக்கும் குளிருது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோம். இது எங்க வீட்டு நெருப்பு, உங்க வீட்டுல போய் கொளுத்தி அங்க போய் நீங்க உட்காந்துக்காங்க. இது நெருப்பை கொளுத்தி விட்டு அதை போய் உட்காந்துக்கணுமா? என்னடா பேச்சு ஓர வச்சுட்டு இருக்க? ரேவதி, குளிர் காய்ச்சிட்டு உட்காந்துருக்குது எல்லாம் கேட்டாக்க நாங்க போகி கொண்டாடுறோம்னு சொல்லுதோடி. நம்மளும் செய்வோமா அதே மாதிரி? அக்கா என்ன பாரு, என்னம்மா கொழுந்து விட்டு எரியுது. சூப்பரா இருக்கே. நெட்டு வெளிச்சித்தி ஆண்டி, இதே மாதிரி எனக்கு டெய்லி போகி கொண்டாடணும் போல இருக்கு. உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஏடே, குளிர் காயறேன்னு சொல்லுங்க, போகி கொண்டாடுறேன்னு சொல்லாதீங்க. நோ, திஸ் இஸ் போகி. போகி மலைய கோலத்துறை காமி. போகி என்ன நடக்குது காமி. ஏய், ஏண்டி இப்படியே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுடி இது. இது எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடாவும்? அச்சோ, வீட்டுக்கு மட்டும்தான் கேடு, நாட்டுக்குலாம் கேடு கிடையாது. அப்படியா? எப்படி? இப்ப எல்லா நெருப்பும் ஒன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து ஒரே ஒரு குச்சியை நான் எடுத்துக்கிட்டு போய் ரேவதி ஆண்டி வீட்டு கூரை மேல போட்டுட்டேன்னா அவங்க வீட்டுக்கு கேடு தானே. ரேவதி ஆண்டி வீடு மட்டும் கிடையாது, வேற யாரு வீட்டுல கொண்டு போட்டாலும் அது வீட்டுக்கு கேடுதான். நாட்டுக்கு தான் எனக்கு எப்படி கேடாகும்னு புரியல. அடி பாவி, கொல்லிக்கட்டையை கொண்டு போய் கூரை மேல போடுவேன் நான் சொல்றேன். நீனு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழப்பு கெட்டு போயிடும். டேய், அத 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வாங்கடி, போகி கும்பிடுறேன். நாங்க தான் இப்பவே போகி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே. ஏய், வீட்டுல சாமி கும்பிடுறேன்டி. காலையில 6 மணிக்கு ரோட்ல கொளுத்தி சாமி கும்பிடுறோம், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுல கொளுத்தி சாமி கும்பிடுறீங்களா? இருக்கட்டும், வர என்ன ஸ்பெஷல்? நான் செஞ்சாலே எல்லாமே ஸ்பெஷல் தான். வாங்க. மாதிரி சவுண்ட் கேட்கல. கான்ஸ்டபிள், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்னச்சே? இந்த மாதிரி பொது இடத்துல தீ பத்த வச்சது பொதுமக்களுக்கு இடையூறான விஷயம். இதை நீங்க செஞ்சதுனால உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். எது பொது இடமா சார்? இது டெய்லி நாங்கள் நடக்கிற இடம் சார். டெய்லி இது வழியாக தான் நாங்கள் போவோம் வருவோம். ஒரு நாளைக்கு 10-20 தடவை நடப்போம் சார். இது எப்படி சார் பொது இடம்? எங்களுக்கும் இதில் உரிமை உண்டு சார். ஓஹோ, அப்படியா? சரி. அப்போ அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி வந்து ஒரு 10 நட நடந்து பாருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனும் உங்களுக்கு உரிமை உண்டு. வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பொது இடத்துல தீ பத்த வைக்கிறது தப்பு, தவறான செயல். இதை நீங்க செய்யக்கூடாது. இப்போ நிப்பாட்டீங்களா இல்லையா? நிறுத்திடுறோம் சார். இனிமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்னிங்கோட விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே சார். இவளுகளுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் சார் புரியும். இது சட்டம் போட்ட மாதிரி தெரியலையே. அவருக்கும் கொஞ்சோண்டு குளிர் காஞ்சிக்கங்க சார்னு சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பாரு. இப்ப ஏன் ஒரு மன்னிச்சு விட்டுட்டு பேசாம தாண்டி போயிருக்காரு. வாய முடிக்கிட்டு இருடி உஷா.